மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர் எழுதின முதல் புத்தகம் சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரைகள். இந்த புத்தகம்ங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இயற்கையோடு இயைந்து நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழறது அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்முறை வழிகாட்டியாக இந்த புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இதில் சொல்லப்பட்ட இந்த 10 நியமங்கள் அப்படிங்கிறது ஒரு நாளினுடைய 24 மணி நேர சுழற்சியை அடிப்படையாக வச்சு இருக்குது இந்த நியமங்கள் அப்படிங்கிறது. அதாவது காலையில் எழுந்ததுலேருந்து தொடங்கி நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எல்லாத்துக்குமே இந்த நியமங்கள்ங்கிறது நமக்கு வழிகாட்டுது. அப்போது இதில் சொல்லப்பட்ட இந்த 10 நியமங்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா முழுமையான தன்மை மாற்றம் அப்படிங்கிறது. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பூரணத்துவம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பாபுஜி மாஸ்டர் நமக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் முறை அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பையும் யோக பிராணாகுதிங்கிற விஞ்ஞானத்தையும் நமக்கு ஒரு எளிமையாக கொடுத்துருக்காரு. இப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மட்டும் போதுமானதல்ல அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ என்ன தேவை? சுயத்தன்மை மாற்றம், பண்பு நலன்களில் நாம் கவனம் செலுத்துறது. இதில் நாம் கவனம் செலுத்தலை, அந்த தன்மை மாற்றத்தில் நாம் கவனம் செலுத்தலை அப்படின்னா ஆன்மீக நிலையில் உயர்ந்த நிலைக்கு நாம் போனாலும் அங்கே நம்ம எந்த நிலைகளையும் நம்மளால் உணர முடியாது. இந்த தன்மை மாற்றம் அப்படிங்கிறது இல்லைன்னா அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு உறுதியாக சொல்கிறாங்க. அப்போது அந்த உணர்வுற நிலையினுடைய அதிர்வு களத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உள்ளார்ந்த மாற்றங்கிறது தான் உண்மையான ஆன்மீக மாற்றம். நம்மளுடைய ஆன்மீக இலக்குங்கிறது முழுமை அடையணும் அப்படின்னா தனி மனித தன்மை மாற்றம் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ இந்த 10 நியமங்கள் அப்படிங்கிறதுல முதல் 3 நியமங்கள் பயிற்சியை அடிப்படையாக கொண்டது. அதாவது நாம் செய்யக்கூடிய தினமும் காலையில் செய்யக்கூடிய தியான பயிற்சியை எப்படியெல்லாம் நாம் அமைச்சுக்கணும், எப்படியெல்லாம் நாம் செய்யணும், நம்மளுடைய இதயம் ஒரு அன்பால் நிறைந்த வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது, நம்மளுடைய லட்சியத்தை நாம் நிர்ணயிச்சுக்கிட்டு அதை அடையிற வரைக்கும் நாம் ஓயக்கூடாது அப்படிங்கிறது, இதை எல்லாத்தையுமே இந்த முதல் 3 நியமங்களில் மாஸ்டர் நமக்கு விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பயிற்சியை எப்படி நாம் திறம்பட செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த முதல் 3 நியமங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இந்த பயிற்சியை நாம் நல்லா சீராக திறம்பட நாம் செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்குது? அந்த நாள் முழுக்க நாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு நல்ல மனநிலை கிடைக்குது. அப்போ அந்த மனநிலையை இந்த பயிற்சிங்கிறத நமக்கு சீராக்குது. நாம் அந்த நாளில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் நாம் நல்ல கவனம் செலுத்துகிறோம். அதுக்கு அந்த நாளினுடைய தொடக்கமாக இந்த பயிற்சிங்கிறது நமக்கு அமையுது. இப்போ அடுத்தது 4வது 5வது நியமங்கள் என்ன சொல்கிறாங்க அந்த நியமத்தில் அப்படின்னா, இன்றியமையாத நன்னெறிகளை நாம் எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி. அதாவது இப்போ 4வது நியமத்தில் இயற்கையோடு இயைந்து எளிமையாக வாழறதை பற்றி. அடுத்தது 5வது நியமத்தில் உண்மையாக இருக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பங்கள், அதாவது அந்த சோதனைகள், அது எல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக அப்படின்னு நினச்சி நாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி. அப்போது அந்த எளிமையாக வாழறது, உண்மையாக இருக்கிறது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது, இது நமக்குள்ள ஒரு நல்ல நன்னெறிகளை நமக்குள்ளே உருவாக்கி கொடுக்குது. அடுத்தது 6வது 7வது 8வது நியமம் நமக்குள்ள நல்ல நடத்தையையும் தன்மை மாற்றத்தையும் நமக்கு உருவாக்கி தருது. 6வது நியமம் சகோதரத்துவத்தை மேம்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறத அந்த ஒரு புரிதல் நமக்குள்ளே கிடச்சி அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எல்லாரையுமே சமமாகவும் ஒரு சகோதர பாவனையோடையும் நடத்தக்கூடிய ஒரு பக்குவங்கிறது நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருங்க அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு இந்த நியமத்தின் மூலமாக கைட் பண்ணுறாங்க. அடுத்தது 7வது நியமம் இப்போ நமக்கு யாராவது துன்பம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பழிவாங்காத ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு பதிலாக அந்த துன்பத்தை நாம் அவங்கக்கிட்ட ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தி அந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 8வது நியமம் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு தூய்மையான மனப்பாங்கோட எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த சகோதர பாவனை, எல்லாத்தையும் ஒரு நன்றி உணர்வோடு ஏற்றுக்கிறது, பழிவாங்காத மனநிலையை நமக்குள்ளே நாம் உருவாக்கிக்கிறது. அடுத்தது ஒரு தூய்மையான மனப்பாங்கோட நாம் எல்லாத்தையும்
நினைக்கிறது. இப்போ இதை எல்லாத்தையுமே நாம் வளர்த்துக்கும் போது நமக்குள்ள தன்மை மாற்றம், அந்த நல்ல நடத்தைங்கிறது இயல்பாகவே நமக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி வளரும்போது நம்மளுடைய உணர்வுறு நிலைங்கிறது இன்னும் மேம்பட்டு உயர்ந்த நிலைகளுக்கு அது போகுது அந்த ஆன்மீக பாதையில் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அடுத்தது 9வது நியமம் ஒரு தலைமை பண்பை நமக்கு கொடுக்குது. அதாவது இப்போ நல்ல நெறிகளை கொண்டு நாம் வாழும்போது நமக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த தன்மை மாற்றம்ங்கிறது மற்றவங்களையும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்ற எல்லாருக்கும் நாம் ஒரு முன் உதாரணமாக இருப்போம். அப்போ அந்த வகையில் நம்மளுடைய தலைமை பண்புங்கிறது இன்னும் ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்குது. கடைசியாக 10வது நியமம் அப்படின்றது நமக்கு ஒரு தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. நைட்டு தூங்க போகும்போது நம்மளை நாமளே ஒரு பரிசோதனை செஞ்சு நாம் செஞ்ச அந்த தவறுகள் எல்லாத்தையுமே நாம் திருத்திக்கிட்டு திருப்பி இனிமேல் அந்த தவறுகளை நாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்ட ஒரு மன்றாடுகின்ற மனநிலையில் நாம் மன்னிப்பு கோரும்போது நாம் நம்மளுடைய முன்னேற்றம்ங்கிறது இன்னும் ஒரு மேம்பட்ட நிலைக்கு நமக்கு போகுது. இந்த மாதிரி மாஸ்டர் நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்காக நமக்குள்ள தன்மை மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 10 நியமங்களை ஒரு வழிகாட்டியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த நியமங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியமம் 1, அதிகாலைக்கு முன்பாகவே விழித்தெழுந்து நிர்ணயித்து கொண்ட நேரத்தில் பிரார்த்தனையை சமர்ப்பித்து தியானம் செய்யுங்கள். சூரிய உதயத்திற்கு முன்பே இவற்றை செய்து முடிப்பது சாலச் சிறந்தது. தியானத்திற்கென தனி இடத்தையும் இருக்கையையும் அமைத்து கொள்ளுங்கள். முடிந்தவரை ஒரே நிலையில் அமரும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உடல் மற்றும் உள்ள தூய்மைக்கு முக்கியத்துவம் அளியுங்கள். இந்த முதல் நியமத்தில் சொல்லப்பட்டது 4 விஷயம். 1 காலம், இடம், அமரும் பாங்கு, தூய்மை. இப்போ ஃபஸ்ட்டு காலம் அப்படிங்கிற விஷயம். இப்போ நாம் ஏன் அதிகாலையில் எழுந்து நாம் தியானம் செய்யணும்? அதுவும் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இதை செய்யறது ஏன் ஒரு சிறப்பான ஒரு விஷயம்? மத்தியான நேர அதாவது நண்பகல் நேர சந்தியாவில் என்ன சிறப்பு இருக்குது? நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் ஹார்ட்ஃபுல்னஸில் ஏன் மத்தியான நேர ஒரு நண்பகல் நேர ஒரு தியானத்தை நாம் வலியுறுத்தலை? சாயந்தர நேர அதாவது மாலை நேர சந்தியா வழிபாடு அப்படிங்கிறது ஏன் சிறப்பு வாய்ந்தது? இதை எல்லாத்த பற்றியும் மாஸ்டர் இந்த புத்தகத்தில் நமக்கு காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அல்லது படைப்பு அப்படிங்கிறது ஒரு கடினத்தன்மை வாய்ந்த அதாவது ஸ்தூலத்தன்மை வாய்ந்த ஒன்றா இருக்குது. ஆரம்பத்தில் அதாவது படைப்பு அப்படிங்கிற அந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மையத்தை சுற்றி படைப்பு உருவாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தோட அந்த படைப்பு உருவாகிறதுக்கு தேவையான அந்த இயக்கங்கள் எல்லாமே உள்ளுறங்கி இருந்திருக்கு. காலம் கணியும் போது அந்த படைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு சலனம் அப்படிங்கிற ஒரு ஷோப் அப்படிங்கிற ஒரு சலனம் உருவாச்சு. அதுக்கப்புறம் அந்த உள்ளுறங்கி கிடந்த அந்த இயக்கங்கள் எல்லாமே படைப்பு உருவாகிறதுக்காக ஒன்றொன்னா வெளிவர ஆரம்பிச்சுது. அதாவது அந்த சிருஷ்டி ஆரம்பித்த போது உள்ளுறங்கி கிடந்த அந்த எண்ணம் அப்படிங்கிறது செயல்பாட்டுக்கு வர ஆரம்பித்து அப்போ அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே அந்த துகள்கள் எல்லாமே ஹீட்டாக ஆரம்பிக்குது. பொதுவாக ஒரு பொருளை இன்னொரு பொருளாக உருமாத்துறதுக்கு அதாவது அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வெப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுற ஒன்றா இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்த படைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உருவாகிறதுக்கும் அங்கே இருக்கிற அந்த இயக்கங்கள் எல்லாமே வெப்பத்தை பேஸ் பண்ணி தான் உருவாகுது. அப்போ முதல்ல அந்த எண்ணத்தினுடைய செயல்பாடு தொடங்கி அந்த துகள்கள் எல்லாமே ஹீட் ஆகுது. இந்த மாதிரி ஹீட் ஆகும்போது முதல் நாள்லேருந்தே அதாவது அந்த சிருஷ்டி உருவாகிறதுக்கு ஆரம்பிக்கிற அந்த முதல் நாளில் இருந்தே ஆரம்ப உரை அப்படிங்கிறது அமைய தொடங்குது. அதாவது ஃபஸ்ட்டு லேயர் முதல்ல க்ரியேட் ஆகுது. அப்போ தொடர்ச்சியாக அந்த ஹீட்டுங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வெப்பம் தொடர்ச்சியான வெப்பம் வரும்போது துகள்கள் எல்லாமே இயக்கத்துக்கு வர ஆரம்பிக்குது அந்த படைப்பு உருவாகிறதுக்காக. அப்போ அந்த ஹீட்டை பேஸ் பண்ணி அந்த இயக்கத்தினுடைய வேகமும் அதிகமாயிட்டே போகுது. அதன் மேலே இன்னும் மேலே மேலே அந்த திரைகள்ங்கிறது உருவாயிட்டே இருக்குது. அப்போது அந்த உருவாகக்கூடிய எல்லா திரைகளுமே கடினத்தன்மை வாய்ந்ததாக போக போக அது வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாளும் அந்த படைப்பு உருவாகிறதுக்கான அந்த வேகம்ங்கிறது இன்னும் அந்த அந்த செயல்பாடுகள்ங்கிறது
நிறைய உருவாக ஆக அது இன்னும் பெருக தொடங்கி கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பட்டுப்பூச்சி கூட்டுப்புழுவாக அடைப்படுற மாதிரி சத்திய நிலை அப்படிங்கிறது கடினத்தன்மையால் முழுவதுமாக மூடப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது அந்த மையம் அப்படிங்கிற அந்த மூல சக்தி தான் இந்த படைப்பு உருவாகிறதுக்கான ஒரு சக்தியவே கொடுக்குது. அப்பேற்பட்ட அந்த உண்மையான சத்திய நிலை அப்படிங்கிறது என்ன சக்தியால் உருவான அந்த வெப்பத்தால் அந்த கடினத்தன்மையால் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி கடைசியில் அந்த கடினத்தன்மையால் அந்த சத்திய நிலைங்கிறது முழுவதுமாக மூடப்பட்டுருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது முட்டையினுடைய அந்த வெள்ளை மேலோடு மட்டும்தான் இன்றைக்கி நமக்கு கண்களுக்கு தெரியுது. உள்ளே இருக்கிற சத்தியங்கிறது மறைஞ்சிருச்சு. அதாவது நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச படைப்பு மட்டும்தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியுது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான சத்திய நிலைங்கிறது மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போது இதெல்லாம் யாருக்கு தெரியுது அப்படின்னா, யார் சத்திய நிலையோட நெருங்கின தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போது படைப்பு உருவாகிறதுக்கான ஓரொரு இயக்கங்கள்லையும் துகள்கள்லையும் அந்த ஆதி மூலத்தினுடைய ஒரு சக்தியும் வெப்பமும் கலந்திருந்தாலும் செயற்கையான வெப்பம் அப்படிங்கிறது தான் ஒரு தீவிரத்தன்மை வாய்ந்ததாக இருந்திருக்கு. அப்போது அதன் மூலமாக தான் அந்த கடினத்தன்மைகள் அப்படிங்கிற அந்த திரைகளும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இறுதியாக அந்த சத்திய நிலை அப்படிங்கிற அந்த உண்மையான சத்திய நிலை அப்படிங்கிறது ஒரு கடினத்தன்மையால் முழுவதுமாக மூடப்பட்ட ஒன்றா ஒரு உணர முடியாத ஒரு நிலையில் இப்போ உருவாகிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது வெப்பத்தை பேஸ் பண்ணி எப்படி இந்த படைப்பு அப்படிங்கிறது உருவாச்சு, சத்திய நிலைங்கிறது எப்படி ஒரு கடினத்தன்மையால் மூடப்பட்டது அப்படிங்கிறத பற்றி முதல் பேராகிராஃபில் மாஸ்டர் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது மனிதன் அப்படின்னு எடுக்கும்போது முதல் நாளில் இருந்த அந்த வெப்பம் மனிதனுக்குள்ளேயும் ஒரு உருவெடுக்க ஆரம்பிச்சது. அதாவது மையத்தில் இருக்கக்கூடிய அதே சக்தி பெற்றவன் தான் மனிதனும். ஆனால் அந்த சக்தியை பயன்படுத்தின, அதாவது அந்த எண்ணெய் சக்தியை பயன்படுத்தின விதம் வெளிப்புறமாகவும் ஒரு கடினத்தன்மை வாய்ந்ததாகவும் தெய்வீகத்திற்கு எதிராகவும் மாறிடுச்சு. அப்போது அந்த எண்ணெய் சக்தியின் மூலமாக வெளிப்பட்ட அந்த வெப்பம் அப்படிங்கிறது உறுப்புகள் கூடிய ஒரு வளர்ச்சியாக மாறி ஒரு துகளும் அதில் இருந்து அது தனக்கான ஒரு பங்கை ஏற்றுக்கிட்டு ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் வளர்ந்து வந்துருச்சு. அந்த ஒரு துகள்கள்லேயும் கடினத்தன்மை அப்படிங்கிற அந்த ஒரு திரைகள் ஃபார்ம் ஆகி அந்த ஆன்மாவை சுற்றிய ஒரு உரைகளாக தடைகளாகவும் அது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. மனிதனுக்கு ஒரு ஆன்மாவை உணர முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டதுக்கான காரணமும் இந்த கடினத்தன்மைகள் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு பெரிய பொருள் மேலே ஏற்படக்கூடிய ஒரு தாக்கங்கிறது அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த சிறிய பொருள் மேலேயும் பிரதிபலிக்கிறதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அப்போ அதே மாதிரி ஆதி மூலத்தினுடைய சக்திங்கிறது மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் மனிதன் அதை தனக்கு தகுந்த மாதிரி வெளிப்புறமான அந்த ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு அந்த ஒரு நல்ல சக்தியை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ஒரு கடினத்தன்மைகளால் சூழப்பட்ட ஒரு மனிதனாக வளர்ந்து நிற்கிறான் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.